ஐயா உள்ள நாய் குடிச்சு உண்மையிலே குடிச்சா என்னுடைய படங்களே 5 படங்களை ஒரே சமயத்தில் 25 படங்களை மட்டுமே தீபாவளிக்கு நான் விட்டுருக்கிறேன். அப்போ எனக்கு ஆப்போசிட்டாக பாலச்சந்திரன் சார் படம், பாரதி ராஜா படம், இவர் வாவுசி சிதம்பரம் படம், எல்லார் படமும் ஒட்டுமொத்த டேரக்டரும் சிதம்பரம் எப்போ படம் எடுத்தார்? அந்த பைசன் படம் அதுதான் இப்போ தீபாவளிக்கு வருது. அது பைசன் படம் தீபாவளி. டியூடு பெட்ரோல் டீசல் தீபாவளி வரை வருது. இப்போ வீடியோ ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருக்கும். யா ஆன் பண்ணிட்டா வாங்க உட்காருங்க வாங்க. போகலாம் ஆரம்பி. ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கும். ஆமாம் அப்படி தானே வச்சுருக்கேன். எல்லாம் வச்சு கையில் வச்சுருக்கேன். எல்லாமே ரிலையபிள் சோர்ஸ் எல்லாமே கையில் வச்சுருக்கேன். ஓகே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வடை பேச்சு லுங்கி வாய்ஸ் ராஜ்பிரியன் சேனலோட வடை பேச்சு. இதில் வந்து உண்மை, உழைப்பு, நேர்மை, உயர்வு, உச்சகட்டம், உச்சநீதிமன்றம், இது எல்லாமே பேசாதீங்க அப்படியா? இது எல்லாமே இதில் வந்து அடங்கிடும். உண்மையை மட்டும் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஆயிருந்துட்டு வந்துடுறாருங்க. பேசிட்டுங்க. அவர் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போகிறதுக்கார அவர் ஆயிருக்கலாம் போல். அவருக்கு முக்கியமான கால் வந்திருக்கு. ஒரு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டேரக்டர், உச்சபட்சத்திலமாக இருக்கிறவர், உச்சத்தில் இருக்கிறவர் கால் பண்ணி அவரோட சில இல்லைங்க அவர் ஒரு உச்ச நட்சத்திரம் கால் பண்ணியிருக்காப்புல. அவர் உச்ச நட்சத்திரம் கால் பண்ணது காரணம் அவரோட அடுத்த அரசியல் நகர்வுகளை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறாப்புல. அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இதான் வந்துட்டு அவரே வந்துட்டான். ஓகே இல்லை வேல்பாரிக்கு நான் வர முடியாது. வேல்பாரி வேணாம். வேல்பாரியை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதீங்க சார். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேல்பாரியை நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏன் தனியாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஓகே சரி வைங்க சொன்னேன்ல, இது டச்சு நீ போட்டும் டச் பண்ணிக்கலாம் ஃபோனில். இப்போ என்ன பேச வந்தேன்? நான் என்ன சொன்னேன் இப்போ லாஸ்ட்டாக? தீபாவளி சமயம்னு சொன்னா தப்பு. எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஆய்வு வருதுன்னு. ஆமாம், நான் அதை பற்றி பேசியாச்சு. நீங்கள் அதை என்ன டீட்டெயிலாக சொல்லியாச்சு? அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்னென்னா, நம்மளுடைய இப்போ டக்குன்னு இப்போ ஒரு ஃபோனில் ஒரு தாக்கல் ஒன்று பேசுனேன். அதை உங்கள்கிட்ட இடையில சொல்கிறேன். சரியான ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். வேல்பாரின்னு சொன்னோன்னே இங்கே நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு என்னென்னா, முன்னாடிலாம் தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு 25-30 படங்கள் வந்து மோதி. என்னுடைய படங்களே 5 படங்களை ஒரே சமயத்தில் 25 படங்களை மட்டுமே தீபாவளிக்கு நான் விட்டுருக்கிறேன். அப்போ எனக்கு ஆப்போசிட்டாக பாலச்சந்திரன் சார் படம், பாரதி ராஜா படம், இவர் வாவுசி சிதம்பரம் படம், எல்லார் படமும் ஒட்டுமொத்த டேரக்டரும். சிதம்பரம் எப்போ படம் எடுத்தார்? கப்பல் ஓட்டி சரி இருந்திருந்தா அது வாவுசி இல்லை. அவர் வந்து சிதம்பரம் சுந்தர்சி வாவுசி சுந்தர்சி. பாலச்சந்தர் பாரதி ராஜா இருக்கும்போது எங்கே சுந்தர்சி இருந்தார்? நீங்கள் இருக்கவோ சுந்தர்சி இருக்க மாட்டாரா? எனக்கு எல்லா சோர்ஸ் இருக்கு. எல்லாருடைய படங்களும் ஒட்டுமொத்தமாக வர்றது வந்து ஒரு இயல்பான விஷயம். இப்படி 4 நாளையில் என்ன ஆச்சுன்னா, குறிப்பிட்டு ஒரு தீபாவளிக்கு ஒரு 2 படங்கள், பொங்கலுக்கு 2 படங்கள், 3 படங்கள் இப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா பெரிய தலைகள் மட்டும்தான் மோதுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இது சினிமாவுக்குள்ளே உள்ள ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாமே கார்பரேட், அதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி. இது ஒரு இல்லைப்பா, அதை சொல்லிட்டேனே. ஒரு பணத்தை நகர்த்தி போய்கிட்டு இருக்காங்க. பணத்தை நோக்கியே கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுக்குற மாதிரியே போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தலைவர் படம் வருதா, அந்த இடத்துல 10 பேர் படம் இறக்குறதுக்கு பயப்படுறாங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு தலைவர் படம் இறக்கும் போதே நான் இறக்கி என்னோட படம் வந்து கோல்டு ஜூப்ளி, என்னுடைய படம் சில்வர் ஜூப்ளி இல்லை கோல்டு ஜூப்ளி, அந்த லெவலுக்கு போகக்கூடிய படம் என்னோட படங்கள் போச்சு. உங்களோட படம் 2 படம் டைமண்ட் ஜூப்ளியும் போயிடுச்சு. ஆமாம், பரவாயில்ல, வெரி குட், நல்லா எனக்கு தெரியும். சொல்லுங்க வெயிட் பண்ணுறாங்க, சொல்லுங்கள். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பழைய ஃபார்மெட்டே கொண்டு வராங்க. 2 படம் இப்படி வந்துகிட்டு இருந்தது. அந்த இப்போ பெரிய ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு ஒரு படம் நடிக்கிறதுக்கு 6 months 2 months 1 month எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 years எடுக்கிறனால அந்த கேப்பில் வர தீபாவளி பொங்கலில் வந்து மற்ற ஹீரோக்கள் போட்டி. அது இப்போ மாறி போச்சு சார். ஃபுல் வேணா அப்போலாம் வந்து ஒரு ஹீரோலாம் எனக்கு தெரிஞ்ச ஹீரோலாம் இங்கிட்ட ஒரு கேமரா இது ஒரு படம் 2 படம் அடிப்பாப்புல ஒரே சமயத்தில். அது அப்படிலாம் இந்த காலம் போய் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. என்னங்க, இங்கிட்ட ஒரு கேமரா வச்சு எப்படி ஒரே படத்தை நினைக்கும்? அது ஒரு சீன் பண்ணிட்டு இருப்பாப்புல, கட் சொன்னு இங்கிட்டு சிந்தி சீன் பண்ணுவாப்புல. அப்போ நான் நேராக பார்த்துருக்கேன். நான் தான் இங்கே உட்காந்து அப்புறம் கேமராமேனாக இருந்தேன். அப்போ எல்லாரும் ரிலையபிள் சோர்ஸ் மூலமா ஒவ்வொரு தகவலை கொண்டு வந்து இங்கே சொல்றோம். இப்போ என்னோட நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் சொல்ல முடியும், ஆனால் அதை உங்களுக்கு கேட்காது. ஐக்கியம் வந்து அந்த பக்கம்
அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை. நீ பேச, நீ பேச. ஆமாம் சாரி, மன்னிச்சிருங்க, மைக் இந்த பக்கத்தில். அவர் இப்போ சொல்லி இப்போ அங்கிட்ட மைக். ஏன்னா போன தடவை நான் மைக் இந்த பக்கம் வச்சேன், நீங்கள் இன்னும் அறுத்து தள்ளலை, அதனால என்ன தங்கிட்ட வச்சு என்ன புடுங்க போறீங்கன்னா அங்கிட்டு வச்சேன். இந்த தடவை பரவாயில்ல, நீங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கீங்கிறது எனக்கு உண்மையிலே. சாரி. இப்போ நம்ம தீபாவளி மேட்ரு, மெயின் மேட்ரு. ஸோ இப்போ உள்ள ஹீரோக்கள் என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி அந்த பழைய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வராங்க. நிறையா பேர் படங்கள் வருது, அதில் ஒரு டேரக்டர் என்ன பண்ணுறாரு, அவருடைய 2 படத்தை விடுறாரு. அந்த 2 படத்தை விட்டுட்டு நம்ம படத்தினால மற்ற படங்கள் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிறக்காண்டி இவருடைய படத்தை வந்து என்ன பண்ணுறாரு, தள்ளி போடுறாரு. அவர் தான் சுதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் அவர் என்ன பண்ணுறாரு, தள்ளி போட்டார். ஸோ அந்த ஒரு 2 படம், டியூட், சாரி LIK, விக்னேஷ் எடுத்த படம், இவர் இன்னொரு சார் எடுத்த படம், கீர்த்திராஜ் எடுத்த படம் நினைக்கிறேன். சார் பேர் கரெக்டாக, அவர் பேர் நீங்கள் கரெக்டாக, சாரி பேர் 2 பேரும் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா 2 ஒரே டயத்தில் விடுவோம் அப்படிங்கிற அந்த சீரியல் வருது தான் பராசக்தி வருது. சிவாஜி கணேசன் படம் நினைக்கக்கூடாது நீங்கள், நம்ம சிவகார்த்திகேயனோட படம் வருது. அது பொங்கலுக்கு வருது, தீபாவளிக்கு வருது. பொங்கலுக்கு ஜனநாயகனோட போட்டி போட்டு. சரி, அதை நம்ம அடுத்த வலைவீச்சில் பேசிப்போம். பராசக்தி இப்போ இந்த படங்கள்லாம் வர்றதுனால ஒருத்தர் பின்தங்கி போகிறது, ஒருத்தர் விட்டு கொடுக்குறது, இது சின்ன ஹீரோக்களுக்கு இடையே இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஹீரோவோட படம் வந்துச்சுன்னு வைங்களேன், லைக் ஒரு பெரிய ஸ்டார் வச்சுப்போம், அந்த ஹீரோட படம் வருதுன்னா இன்னொரு படம் வந்து தடுக்கப்படுது, ஒடுக்கப்படுது, நசுக்கப்படுது, பிதுக்கப்படுது. இது வந்து நம்ம வந்து தடுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. பெரிய இன்னைக்கு எல்லாருமே அவங்களோட கால்தனங்களை வந்து சினிமாவில் பதிக்கிறது காரணம் என்னன்னு கேட்குறீங்கன்னா, எங்களை மாதிரி வலைபேச்சுகள் மூலமாக நாங்கள் பல நீதிகளை தட்டி கேட்டு உங்களுக்கு ஒரு சுட்டி காட்டுறோம். நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறேன், சுட்டி காட்டுறோம். அப்புறம் இந்த பைசன் படம் அதுதான் இப்போ தீபாவளிக்கு வருது. அது பைசன் படம், தீபாவளி, டியூடு, பெட்ரோல், சாரி டீசல், மூணு படம் வந்து ஒன்றா வருது. இப்போ இதுக்கு இடையில நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ டபக்கு நான் ஒரு பெரிய தலையை வச்சு ஒரு படம் எடுத்து டபக்கு தீபாவளிக்குன்னு சொல்லிட்டேன்னா இந்த 3 படங்களும் செதறி சில்லறையாக பியா ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க. இல்லை எந்த ஒரு நல்லா இருக்கு, சொல்லுங்க. அந்த பைசன் படத்தோட கதையே எனக்கு தெரியும். பைசன் படத்தோட கதை உங்களுக்கு? ஆமாம், நான் பைசன் படத்தில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹீரோ கொடைக்கானல் போறாரு, அங்கே பைசன் அவரை தாக்குது. ஸோ அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றாரு, அதுக்கு இடையில அந்த ஹீரோயினை அந்த பைசன் குடும்பத்துக்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாரு. சார் நீங்கள் ரொம்ப முன்னாடி போய் அந்த பைசன் 2ஓட கதை, பைசன் 1ஓட கதை வந்து ஒரு மைக் டைசனை சந்திக்கிறாரு போறாப்புல. பைசன் மைக் டைசன் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு விஷயமா அமெரிக்கா போகிறாப்புல, படித்து முடிச்சு ஐடி ஒர்க் அமெரிக்கா போகிறப்ப அங்கே ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட் ஏற்படுது. கார் ஆப்போசிட் வந்து பார்த்தா மைக் டைசன், அவர் ஒரு கோவத்தில் அரைஞ்சு விட்றாப்புல ஹீரோ. அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம திருநெல்வேலிக்கு வந்து இங்கே தெரிஞ்சவரை வச்சு பாக்ஸிங் கற்றுக்குறாப்புல. அவர் என்ன சொல்கிறாப்புல, நீ என்னோட மைசன் மாதிரி நீ போய் அங்கே போய் டைசனை ஜெயிச்சுட்டாங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போகிறப்ப பைக்லேயே போகிறாப்புல பைசனாக மாற்றிடுறாங்க. அங்கே போய் அவர் மைக் டைசன் அடிச்சு ஜெயிச்சாரா இல்லையாங்கிறத பார்த்தாங்க. அவரோட பைசன் இதுதான் வந்து ஒரு குறியீடாக வச்சு அப்புறம் அங்கே போய் அவரோட சண்டை போட்டு ஒரு கொம்பெல்லாம் மாதிரி சண்டை போடுறாப்புல ஒரு சீன்லாம். அதனால அந்த கொம்பு அடையாமல் வச்சு அந்த படம் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது தான் கிளைமேக்ஸ். இதை வந்து நான் நேரடியாக பார்த்து இவர் சார் சொன்னது செகண்ட் பார்ட். அதுக்கப்புறம் அங்கே வந்து கொடைக்கானல் வந்து அப்புறம் வந்து பைசன் மோதி, அது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட் நல்லா போய் உண்மை நம்பலாம். இது வந்து ரிலையபிள் சோர்ஸ் மூலமாக, இது எந்த விதத்துலையும் எங்கேயுமே ஃப்ரீயாவோ சின்ன தப்பாவோ இருக்காது. நான் வந்து ஒரு சோர்ஸ் மூலியமாக நான் பக்கத்தில் இருந்து பார்த்தது. மைக் டைசன் பார்க்குறப்ப அப்போ சோர்ஸ் மூலியமாங்கிறீங்க, அப்புறம் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கிறீங்க. உங்களுக்கு சோர்ஸ் மூலியமாக வந்த தகவலா, ஸோ நேரடியான தகவலா? அது டேரக்டர் மாதிரி சொல்கிறார் சார் வந்து மட்டும் சொன்னார். இல்லை அவர் சொல்லுவேன், அவர்கிட்ட நான் பேசின வரைக்கும் என்கிட்ட கதையை லீக் பண்ணல. ஏன்னா நான் வடைபேச்சில் சொல்லிடுங்கிறக்காண்டி மாரி செல்வராஜன் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பி உனக்கு நான் வந்து கதையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட எப்போவுமே சொல்லி ஓப்பனாக இருப்பாங்க, ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க, ஓப்பனாக சொல்லிடுவேன். இப்போ உங்களை அவமதிக்கிறாரா? அதாவது ரிலையபிள் சோர்ஸ் மூலமாக வந்த செய்திகளை சொல்கிறது தான் உங்களை கொஞ்சம் இங்கே 2 பேருக்கும் பற்ற வைக்கிறதுக்கு உங்களை உட்கார வைக்கிறேன். நீங்கள் தீப்பெட்டி கைமா வந்துட்டு பொருதி போட்டுக்கிறீங்க, பற்றிக்கிட்டு இருங்க. சொல்லுங்கள், விஷயத்த சொல்லுங்கள். ரிலையபிள் சோர்ஸ் மூலமாக வந்ததை சொல்லுங்கள். இல்லை நாங்கள் சொல்கிறது சரியா இல்லையான்னு சரி. உண்மை நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ இந்த இடையில நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ நம்ம அதை பேச வரோம். இடையில லோகா படம், மலையாள இண்டஸ்ட்ரி இப்போ வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து 300 crores அடிக்குது. இது வந்து என்ன, இதை கூட நம்ம பசங்க எப்படி பார்க்குறாங்க, நம்ம தமிழ் படம் எந்த படம் 400 கோடி 500 கோடி அடித்தாலும் 1000 கோடி அடித்தாலும் ஏன் தமிழ் படம் அடிக்கலங்கிற கேள்விக்கே வர்றீங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் தமிழ் படங்களை கொண்டாடுவது இல்லை. 1001 வரும்போது நீங்கள் என்ன எல்லாம் அப்போ யாருமே படம் தள்ளின்னு இருந்தீங்க. 1001 ஃபஸ்ட் ஷோ போகிறேன், தியேட்டரில் யாருமே இல்லை. எனக்கு சரியான கோவம். எனக்கு என்னடா நம்ம இப்படி ஒரு நல்ல ஒரு சிறந்த படத்தை எடுத்துட்டு கொண்டாடல. இப்போ கூட ரீசெண்டாக கங்குவா வந்துச்சு, அதையுமே யாரும் கொண்டாடல. இல்லான்ற கங்குவா வந்துட்டு கங்குவா என்னையா கொடுத்து நீங்கள் நம்ம நீங்களே பண்ண மாட்டேன். என்ன சொல்கிறேன்னா 1001 பெஸ்ட் மூவி நாளைங்க சொல்ல. கங்குவாவில் வந்து அந்த ஒரு தனிப்பட்ட போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட், அது ஃபஸ்ட்டு தனிப்பட்ட போர்ஷன் அந்த அந்த அவர் கங்குவா வர்ற சீன்லாம் அதை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மட்டும் வச்சிருக்கலாம். அது மட்டும் வச்சு நான் தான் அவனை பிடிச்சி வந்தேன் நீயா அது வச்சிருந்தாலே படம். இதை வந்து மக்கள் நாங்கள் சொல்லலை, ரிலையபிள் சோர்ஸ் மூலமாக வந்து நிதர்சனமான உண்மை.
நாங்கள் விருப்பப்பட்டாங்கிறது நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை, மக்கள் அதை விருப்பப்படலைங்கிறது உண்மை. பாருங்க இந்த மாதிரி ஸோ இப்போ நீங்கள் காந்தாராலேயோ லோக்கா இன்னும் பார்க்கல, இருந்தாலும் சும்மா ஒரு சோக்கா சொல்லி விட்றதானே, லோக்கலையோ அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஏன்னா காந்தாரா நான் பார்த்தேன், காந்தாராவில் அப்படி ஒரு சீன்ஸ் இல்லை, நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு, ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. பட் கங்குவால் என்னென்னா எனக்கு அந்த சூர்யா சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சூர்யா சாரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் ஒரு நல்ல கதைக்கலாம், சூப்பர் கதைக்கலாம், அது சூப்பராக எடுத்துருக்கலாம். கங்குவா 2ல் அதை சரி பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. கங்குவா 2 ஃபுல்லாகவே அந்த மாதிரி இல்லை, அவங்க வாங்கின அடிக்கி கங்குவா 2க்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு வலைதளங்களில் சொல்கிறாங்க, கமெண்ட்டை சொல்லிட்டு இருந்தாங்க, கமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் கங்குவா 2 கண்டிப்பாக எடுத்து பாதி படம் முடிச்சு வச்சிருக்காங்கல்ல. என்னைய கேட்டால் எடுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனில் வந்து அதை மட்டும் வச்சுக்கலாம். என்னங்க அது ஒரு செம்மையாக இருப்பாங்க, அந்த ஹேர் ஸ்டைலு ஜம்ப் பண்ணி போய் ஃப்ளைட்டை பிடிக்கிறது சூப்பராக இருப்பாருங்க. அவரை யாருங்க அப்புறம் யோ பிடிச்சது நான் தான், அதில் அந்த சீன்லாம் பார்த்து பறக்கு தேட்டரில், அது வேற படம். அது அப்போ இந்த யோ அப்படின்னு சொல்கிறப்பலாம் தேட்டரில் விசில் பறக்குது. செகண்ட் ஹாஃபில் பசங்க அமைதியாகிட்டாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு கங்குவா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படமாக எடுத்துக்கலாமே அப்படின்னு. கொஞ்சம் நேரத்துக்கு மாதிரி தான் சொன்னேன், கங்குவா படத்துக்கு போனால் தேட்டரில் ஒருத்தன் கூட இல்லைன்னு, இப்போ விசில் பறக்குதுங்கிறேன். அது இது படி சோர்ஸ் படி என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி சில விஷயம் நடக்கும். நம்ம போனது அப்புறம் 1900 போகிறப்ப அப்படித்தான். நீங்கள் மட்டும் போயிருப்பியா தேட்டரில் யாருமே இதுக்கு முன்னாடி விசில் ஆனால் இல்லை 1900 நான் ஃபோனில் பார்த்தேன். அப்போ யாரும் இருப்ப கூட விசில் தேட்டரில் முன்னாடி ஸ்பீக்கர் வச்சு போடலாம். அவ்வளோ தேட்டர் பண்ணிட்டு உண்மையிலே நல்ல படங்களை வந்து நான் ஓப்பனாக உண்மையை சொல்லணும்னா, ஒரு நல்ல படங்களை தவறப்படாதீங்க. கங்குவாவே எடுத்துக்கங்க, முன்னாடி ஒரு சின்ன போர்ஷன் வந்து இப்படி குறையா இருக்குங்கிறக்காண்டி மொத்த படத்தையும் நம்ம தூக்கி போட்ட முடியாது. அவ்வளோ பேரோட கஷ்டம் இருக்குது, அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. அது என்ன கேட்டால் நல்ல படம் தான், அதில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கிடையாது, இருக்குது. அப்படி பார்த்தா எல்லா படத்துலையும் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், தமிழ் படத்தை மட்டும் மலையாள படங்கள் சூப்பராக இருக்குங்கிறீங்க, மின்னல் முறையிலையும் செமையாக இருக்குங்க. ஓகே, மின்னல் முறையிலையும் செமையாக இருக்குங்க. ஏன் அது மாதிரி படம் உங்களுக்கு இங்கே இல்லவே இல்லையா? இங்கே அந்த மின்னல் முரளி படத்தையே சக்திமான் எடுத்துக்காங்க. இல்லையா வந்துச்சு அப்படி படம் சக்திமான் ரிலையபிள் சோர்ஸ் மூலமாகவும் கேட்கல. இந்த டேரக்டர் சக்திமான் சக்திமான் அதை ரீமேக் பண்ணுறாங்க. நம்ம இல்லையா, நம்ம கதைக்களம் கிடையாதுங்க. அது தமிழ்ல வந்துச்சு, நார்த் இந்தியா கதை. அது தமிழில் மாற்றினாங்க, புதிய டிவியில் தமிழில் மாற்றி போடுறதுங்க. அது நம்ம கதைக்களம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்னையா பேசிக்கிட்டே மறந்துட்டேன். அந்த தமிழ் இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி தமிழ் இல்லையா, நான் அதுவும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். யார் கிறுக்குத்தனமாக வந்து பேசி ஏதாவது போட்டு தான் நம்ம ரிலையபிள் சோர்ஸ் மூலமாக பேசிட்டு போது வந்து குறுக்க பேசி தான் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா மின்னல் முரளின்னு ஒரு படம் வருது, அதே படத்தை நம்ம கமல் சார் எடுத்து நடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஊற்றி கழுவிருப்பீங்க. என்ன படம் நடிச்சிருக்கீங்க நீங்கள்? இல்லை ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணியிருந்தாரா கழுவி ஊற்றிருப்பீங்க, சூர்யா சார் பண்ணி தான் கழுவி ஊற்றிருப்பீங்க. ஒரு புது ஹீரோ பண்ணியிருக்காரா அதை போய் பார்க்கவே மாட்டீங்க. உண்மை. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? நான் பெருசாக எதிர்பார்த்தது என்னப்பா, டேரக்டர் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் படம் எடுக்கிறத ஒரு செகண்ட் நீங்கள் எதிர்பார்த்து அந்த படத்தையே க்ளோஸ் பண்ணுறீங்கம்மா. அப்புறம் நம்ம சார் இந்த முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் சொன்னது இன்பநிதி சார் எடுத்து மாரி சுவராஜ் டான்ஸ் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு எவ்வளோ வருது தெரியுமா? இது உண்மையாக இது வந்து சோர்ஸ் நம்ம சொன்னதா சார், சேனல் சொன்னோமே, நம்ம போன சேனல் போன வீடியோவில் கூட சொன்னோமே. ஆமாம், அது வந்து அந்த படத்தோட பேர் வந்து வச்சுட்டாங்களா இன்பா. அது வந்து படம் பேர் என்ன? அவன் சொன்னோம்னு சொல்கிறாப்புல, இன்னும் பேர் வச்சதாலாம் அவர் சொல்லலை. படம் பேர் தெரிஞ்சு என்னென்ன புரிய? படம் பேர் என்ன? படம் பேரா? அப்போ அது டிஸ்கஷனில் போயிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபேஸில் சொல்லுவேன். படம் பேர் தெரிஞ்ச உண்மைன்னு சொல்லுவேன். உண்மை, ஆமாம், அப்படி தான் இது சொல்கிறது தான் நீங்கள். அதாவது லைக் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, வலைபேச்சுகள், அதான் சமூக வலைதளங்களில் வர்ற வலைபேச்சுகள், வலைதளங்கள், ரிலையபிள் சோர்ஸ் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நமக்கு எல்லா ஃபீல்டையும் ஆள் இருக்காங்க. கேமராமேன்லேருந்து லைட்ஸ் மேன்லேருந்து மேக்கப் பாய்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், ஹீரோயின் எல்லாத்துலேயும் நமக்கு ஆள் இருக்காங்க. வேல்பாரியை பற்றி பேசுவோமா சார்? வேல்பாரியை பற்றி சார் எடுக்க போகிறப்ப ஏற்கனவே அது வந்து காந்தாராவில் இருந்த சீனை வச்சு தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை தான் இப்போ நான் பேச வந்தேன். காந்தாராவோட வேல்பாரியுடைய நாவல் இருக்கு இல்லையா, அந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை தான் காந்தாராவில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்ன மியூசிக்? அது சஸ்பென்ஸ் மியூசிக். அது மாதிரி இது நாங்கள் வச்சு எடுக்கவே இல்லை, இவங்க தேவையில்லாமல் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து. ஆனால் இதுக்கு நான் கேஸ் போட்டே தீர்வேன்னு இவர். அவ்வளோதான், இதுதான் விஷயம். ஸோ இது மாதிரி இந்த வேல்பாரி சம்மந்தமாக இன்னும் நிறையா பாரிஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே பெட்டிக்கில் வச்சு ஒரு உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த எங்களோட வடைபேச்சுங்கிற பெட்டிக்கில் வச்சு ஒரு சைஸாக வச்சு அதை நாங்கள் உருட்டி
உங்ககிட்ட கொடுக்குறோம். நல்லா இதில் உண்மை மட்டும்தான் இருக்குது, உழைப்பு இருக்குது, நேர்மை இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, உச்சக்கட்டம் இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ண நம்ம விஜய் பாய் சாட்சி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் உண்மை. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு உடனுக்குடன் ஆண் குழந்தை ஆத்திரத்தை அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியாது. ஐயா உள்ள நாய் உண்மையிலே